மகா பரிசுத்தோலங்கள் பரபிதாவே, மகா பரிசுத்தோலங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த மகிமையான சமயத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா பரிசுத்தோலங்கள் பரபிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கமரபத்து தனண்டனாயா பத்து பன் ஐஸ் பிரம்மட்டனே ரியலமான்டு பைட்டின் ஐரதஸ்லாட் அண்டு வைர் அபௌட்னிஸ் கமஸ்பட்டாலினு ஐநாதண்டாயினு ஐக்கமஸ் பை திதன்டு தியமான் டனிசஸ் லாட்டு கமஸ்பை நாதவுட் அனியமது சத்தினாட்டி ரோபாண்டனியமத்து ஸ்லாட்டண்டி அபை கைன் அண்டனாட் ஒன் இஸ் கமஸ்பட்டாலாது ஒன் ஐ ஸ்லெண்டி நாட் ஒன் ஐ பௌதி அண்டலி ஸ்லட்டிஸ் லட்டு பிரெயின் அண்டனாட்டு சண்டி எஸ்எஸ் பைட்டிஸ் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கமஸ் பைன் அண்டர் ஆட்டு வைன் இஸ் கம்பீர சத்துவாய் பாடுங்கள். கமுராண்டனிய மாத்து ஸ்லாட்டின் இஸ் கைத்தாளத்தினாலே தேவனை மயப்படுத்துங்கள். பிரம்மக்கானாதியோட அனி ஸ்லைட் டு ஐ பாட்டனி அந்த இஸ் சந்தோஷத்துடைய கர்த்தர் சன்னிதானத்தில் கிட்டு சேருங்கள். பிரம்மாண்டனிய மாத்து ஸ்லாண்டிட்டி கலிகூறுதலோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். பிரபங்கமரத்து ஸ்லாட் இஸ் கர்த்தரும் மகிமையானதை செய்யுங்கள். பிரபங்கமாய் நாய ஸ்லாட்டி ஆஸ்வாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு செய். பிரபங்கமாய் ஸ்பைன் அண்ட் நாயஸ் ஆஸ்வாத பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செய். பிரொஹைனியாஸ்லைன் அண்ட் நாயட்டு கயஸ் உன் நோக்க ஆஸ்வாத்து மேல் இருக்கிறது. பிரம்மாண்டனிய ஸ்லாட்டின் அபஸ்ஸஸ் உன் விசுவாசம் பாகத்தின் மேல் இருக்கிறது. புரோட்டாயிரபாது ஸ்லாட்டின் அண்ட் நாட்டுகா நீ கர்த்தர் ஆசிரியக்கிறவர். பிரம்மாண்டனிய பாத் கயஸ் ஸ்லாட்டின் உன் கீழ்ப்படியாமே ஆஸ்வாத்தை அல்ல தொட்டுகிறது. பிரயனாண்டனிய பாத் கயஸ் ஸ்லாட்டூட்டனிய ஐஸ் ஸ்லாட் ஜீசஸ் வாக்தன் பேருள்ள அவிசுவாசமே. ப்ரோ ஆண்டனியா ஸ்லாட்டின் சத்தின் பேருள்ள விசுவாசமே. ப்ரோ ஆண்டனியா பாத்தா ஸ்லாட்டின் துஹன் ஜீசஸ் சாத்தானுடைய பக்கம் நின்று சோர்வடைந்து பிரைன் ஐ ஸ்லாட் அண்டு காய நாத்து ஸ்லாட்டி உங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதீர்கள். மகா பரிசுத்தோலங்கள் பரபிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அன்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இறக்கிறதா ஸ்தோத்திரம். மகிமையான சமயத்துக்காக இந்த மகிமையான மகத்தான ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். உமது திரு அவதாரமாகிய பிறப்பின் பண்டிகைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே. பிறப்பின் பண்டிகையை நினைவுறுதலாகிய இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்திலேயே இந்த பிறப்பின் பண்டிகை காணத்தக்கதாகவும் பிறப்பின் பண்டிகையை நினைவுறுதலாகி ஆராதனையிலே பங்கெடுத்து உமக்கு ஆராதனை செய்து உமது ஆசுவாங்களை அளவின்றி பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் நல்ல தருணத்தை அடையாளம் கட்டளட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. திரு அவதாரத்தினாலே மருமகளுக்கு வந்திருக்கிறதான சகல ஆசுவாங்களை மனுக்குளங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சித்தோழராக இந்த கடைசி காலத்தில் நடப்பித்து வருகிற மகா உன்னதமான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம், மகா உருக்கமான கிரிகளுக்காக ஸ்தோத்திரம், இறக்கவுள்ள கிரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மகா சிநேகம் நிறைந்த கிரிகளுக்காக ஸ்தோத்திரம், அளவில்லாத அன்பு நிறைந்த கிரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இவ்விதமான கிரிகள் நடப்பித்து ஆத்மாவில் ஆசிரிக்கும்படியாக ஆலோசனைத்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம், நடப்பித்து வருகிற மகத்தான கிரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவோடு இடப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய தினம் திரு சன்னிதிலே காணப்படுறவனும் ஒளிப்பெருமாள் திரு வார்த்தையில கேட்கிறவனும் கூட உமது திரு அவதாரத்தின் மூலம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான சகல ஆசுவங்களையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உமது ஜனங்கள் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அளவில்லாத ஆசுவங்களை கட்டளட்டாலும் சகல வாக்தம் நிறைவேற்றலும் நோயால குணாக்கி பிசாசம் துணர்த்தி அடையாளங்கள் அற்புதம் நடப்பித்து நாமத்தை மயப்படுத்தும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்தை நடப்பித்து ஆத்மாவை சந்தித்து மகிமையான விடுதலை கட்டளட்டு சொஸ்தமாய் குணமாக்கி ஆரோக்கியப்படுத்தி பலப்படுத்தி ஆசிரிக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். குழந்தையோடு பெரியோர் எல்லாரும் அளவில்லார் ஆசிரியத்து நாமத்தை மயப்படுத்தும் சகல வார்த்தை நிறைவேற்றலும் பயத்தோடு நடக்கத்தோடு திரு சன்னிதியில் காணப்படத்தக்கதாக உமது வார்த்தையை குறித்தான விசுவாசத்தோடு காணப்படத்தக்கதாக உமது கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அடையாளம் நீர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தையை விசுவாசித்து தங்களை சீர்படுத்திக் கொண்டு அளவில்லாத ஆசிரியங்களை அடைந்து கொள்ளத்தக்கதாக உமது ஜனங்களுக்கு கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. சகல வார்த்தை நிறைவேற்றலும் நாமத்தை மயப்படுத்தலும் கிருபையார அன்பான் தேவாரும் மேல்பறைய சுநாமத்தில் ஜபங்கள் அன்பா பரா பிதாவே. தாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. எல்லாரும் ஆர்டர் துதி பாடுறது இயேசு மீதும் தாவுக்கு அல்லேலூயா. 37ஆம் பாட்டு. தூதர்கள் பாடுவதே Yeah.
பிதாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு காத்து நேத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உமது நாமத்தை மகிமைப்படுத்தணும், பரிசுத்த வார்த்தையில் பேச ஆரம்பித்தணும், ஜனங்கள் அவ்வளவு ஆசிரியத்தணும் பிதாவே. அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்தை நம்பித்தரணும், சத்ருவானம் கரி நட்சத்தோடு காத்தரணும். பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை ரட்சிக்கப்படாத உடனடியாக ரட்சிப்பினது சொந்தமாக்கவும் குணமான பரிசுத்தமாக சொந்தமாக்கிக்கொண்டு ஆதிக்கரசல் போன்ற அருவத்தோடு உள்ளத்தில் வாழவும் திரு அவதாரத்தினால் வந்திருக்கிற ஆசவாங்கள் அளவில் பெற்றுக்கொள்ள தக்கதாக எல்லாருக்கும் வச்சு கஞ்சிரும் பிதாவே. பரிசுத்தான திரு வார்த்தையில் பேச அறிவித்தாலும் வேதையா தூசியாயை துடைத்து போடுற அழுக்கப்பட்ட அடியா நெருங்க முடியாது பலப்படுத்த முடியாக கருத்தோடு உயர்படுத்தி நாமத்தை பயப்படுத்த முடியாது கஞ்சிரும் பிதாவே. அளவில்லாத ஆசவங்கள் கட்டணும், சத்ருவானவன் கெரி நட்சத்தோடு காத்தணும், திரு சன்னில காணப்படணும். ஒரு பெருமுறை திரு வார்த்தையில் கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சகராய் உம்மை தரிசிக்கத்தக்கதாக தங்கள் அவசியமான அளவில்லாத ஆசுவாங்கள் அடைத்து கொடுத்ததாக ஜனங்கள் எல்லாரும் கிருபைப்படியே கெஞ்சிரும் பிதாவே. உமது நாமத்தை வைப்படுத்தலும் கிருபை இறக்கவுடன் பா தேவாரம் வேள்பரிய சுநாமத்தில் ஜெபங்கள் அன்பளப்பற பிதாவே. பிதாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிதாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிதாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திரு அவதாரத்தை குறித்து தேவதூதன் முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்தது பிறகு அவர் உலகத்திலே அவதரித்த சமயத்தில் முதலாவதாக தேவதூதன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி அறிவித்திருக்கிறதான வசனங்கள் தான் இப்போ நாம் வாசித்து கேட்டதான வசனங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் திரு அவதாரத்தின் மூலம் சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும், சந்தோஷத்தை ஜனங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திரு அவதாரமாகிய நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உலகத்திலே திரு அவதாரம் எடுத்ததான நற்செய்தி, நல்ல செய்தி. அது என்ன? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி, சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. அது ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன? சந்தோஷத்தை ஜனங்கள் இழந்து சந்தோஷ அற்றவர்களாக உலகத்திலே துக்கத்தோடு வேதனையோடு கவலையோடு பாரத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சகல ஜனங்கள். பாவத்திலே ஜீவிக்கிற ஜனங்களுடைய அனுபவம் அது. எது? சந்தோஷம் இல்லை. மனுஷன் அநேக காரியங்களை இழந்து விட்டார், அநேக காரியங்கள் மனுஷனை விட்டு எடுபட்டு போயிட்டு. ஆகினாலே மனுக்குலங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள்? சந்தோஷாற்றவர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக, நிர்பாக்கியம் உடையவர்களாக, பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக, தரித்திரராக, குருடராக, நிர்வாணிகளாக காணப்பட்டும் அதை அறியாதிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷர்கள் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள்? நிர்பாக்கியம் உள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிர்பாக்கியம், பாக்கியம் அற்றவர்கள், நிர்பாக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். பாக்கியம் என்ற அவளை கிடையாது. பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்றும் சொல்கிறபடியால். மனுஷர்கள் பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷர்கள் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள்? நிர்பாக்கிய உடையவனாகவே இருந்து கொண்டிருக்கிறார். நிர்பாக்கிய உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் நிர்வாணியும் குருடனுமாயிருக்கிறான். பாக்கிய அற்றவன், நிர்பாக்கியம் மகா பயங்கரம். மகா பயங்கரமான அனுபவத்தோடு ஜனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் பரிதவிக்கப்படத்தக்க அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். தரித்திரா இருக்கிறார்கள், குருடரா இருக்கிறார்கள், நிர்வாணிகளா இருக்கிறார்கள், ஒன்று இல்லாமலா இருக்கிறார். நிர்வாணி ஒன்று கிடையாது.
இவர்கள் அடைய வேண்டியதான, அனுபவிக்க வேண்டியதான, சொந்தமாக பார்க்க வேண்டியதான எந்த ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு கிடையாது. பாவத்துல ஜீவிக்கிற மனுஷனுடைய நிலைமை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அவன் அதை அறிகிறது இல்லை. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாக இருக்கிறது அறியாமல் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள். பாக்கியற்றவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், அழியாத ஐஸ்வர்யம் அத்தனையும் அவனை விட்டு நஷ்டப்பட்டு எடுபட்டு போய் வெறும் அழிவுக்குரியதான சில காரியங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு தன்னை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அழிவுக்குரிய சில காரியங்கள், உலக பிரகாரமான நிலையிலே அழிவுக்குரிய சில காரியங்கள் மாத்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் தரித்திரனா இருக்கிறான். பரலோக ராஜ்யத்தை இழந்தவன் தரித்திரன். பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவம் அற்றவன் தரித்திரன். பரலோக ராஜ்யத்தை விட்டு விலகி பரலோக ராஜ்யத்தை குறித்தான எண்ணமற்ற உலகத்தில் காணப்பட்ட அத்தனை பேர் தரித்திரரா இருக்கிறார்கள். வெறும் தரித்திரர்கள். அது மாத்திரமல்ல, மகிமையான காரியங்களை காணக்கூடிய கண்கள் கூட கிடையாது. குருடர்களாக இருக்கிறார்கள். குருடன்மாரா இருக்கிறார்கள். மகிமையான காணக்கூடிய மகிமையான வாக்கியங்களை குறித்து, மகிமையான காரியங்களை குறித்து காணக்கூடிய கண்கள் கூட கிடையாது. தேவனை தரிசிக்கக்கூடிய கண்கள் கிடையாது. தெய்வீகமான காரியங்களை காணக்கூடிய கண்கள் கிடையாது. மகிமையான நல்ல காரியங்களை காணக்கூடிய கண்கள் கிடையாது. குருடர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார். குருடர்கள் ஒன்றில்லாத நிர்வாணமான அனுபவத்தோடு ஒன்றியற்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷனுடைய நிலைமை என்ன? வெறும் தத்தளிப்போடு, கவலையோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மதிகேட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, பைத்தியம். மதிகெட்ட அனுபவத்தோடு காணப்படுறவர்களுக்குள்ள அந்த மதிகேடு என்றால் ஒரு கருத்து பைத்தியம் என்பது. சாதாரண ஒரு பைத்தியக்காரனை கவனிக்கும் போது அவன் பயங்கரமான பைத்தியமான வியாதியோடு காணப்பட்டோம். அவன் எதெல்லாமோ சந்தோஷத்தோடு இருக்கிறது போல, யாதொரு குறைவில்லாத மகிழ்ச்சியோடு காணப்படுகிறது போல, தான் குறைவற்ற பெரிய அனுபவத்தோடு இருக்கிறது போல அவன் கிரியதை காண்பிக்கிறான். அதே சமயத்தில் நோய் ரொம்ப பயங்கரமான வியாதி, பயங்கரமான நோய், பயங்கரமான நோயின் வியாதி உடையவனாக காணப்படுகிற இவன் சிரித்துருவான், ரொம்ப சந்தோஷத்தை நடித்துருவான், ரொம்ப குறைவற்றவனை போல தன்னை காண்பித்துக் கொள்வான். கேரளத்தில் ஊலாம்பர ஆஸ்பத்திரியில ஒரு தடவை ஒரு மனுஷனை பார்க்க வேண்டிய இருந்தா. அங்க போற சமயத்துல ஒரு மனுஷன் ஹார்ட் தொப்பி வைத்துக் கொண்டு, இந்த ஷூட்டம் போட்டு, சூட்டு அதுக்கு ஏற்ற ஒரு கோட்டு, ஹார்ட் தொப்பி எல்லாம் வைத்துக் கொண்டு அப்படியே நடக்கிறான். ஒரு பைத்தியக்காரன். இவனை பார்த்தா சாதாரண பைத்தியக்காரன் சொல்ல முடியாது. இவன் அப்படியே ரொம்ப விசேஷமானவரை போல, ரொம்ப கெட்டிக்காரனை போல நடக்கிறான். ஹார்ட் தொப்பி இருக்கிற தலையில மற்றும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஒரு பெரிய நல்ல உத்தியோகஸ்தரை போல எண்ணத்தை காலவில் அப்படியே பார்த்து பார்த்து போய் இந்த சாப்பிட்டு போட்டு இருக்கிறதான அந்த எச்சியிலே புறக்கி வைத்து அதை வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்கள் சாப்பிட்டு போட்டிருக்கிறான் எச்சியிலே, அதுல இருக்கிறதான அந்த எச்சி எல்லாம் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பக்கத்தோடு போனவன என்ன கண்டவன சாடி எழுந்துறது, ஒரு கும்பிட்டல கும்பிட்டான். நானும் கும்பிட்டுட்டு அப்படியே போறேன். கவுக்கு மகிமை, துதியான மகிமை. இவனுடைய அந்த நிலைகளை பார்த்தால் சாதாரணமாக அவரை கவனிக்கும் போது சாதாரண ஒரு உத்தியோகஸ்தனை போல காணத்தக்க அளவில் வேஷத்தில் காணப்படுகிறான். அதே நேரத்தில் அவன் கிறுக்கன், பைத்தியக்காரன். இவ்விதமாக பல சைஸான தலைமையோட ஜனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தெரியாத ஆட்களுக்கு அநேகரை கண்டுபிடிக்க முடியாது இவர்கள் நோயாளிகள் என்று. ஆனால் மதிகேடான பைத்தியம் இதப்பார்கள் ரொம்ப பயங்கரம். எவனை ஏமாற்றி போடும். மதிகேடான பைத்தியம் என்றால் இதப்பார்கள் ரொம்ப பயங்கரமானது. எவனை ஏமாற்றத்தக்க அளவில் நல்ல நேர்மையான, சுவாதீனமான, தெளிந்த புத்தி அற்ற அனுபவத்தோடு மகா நிர்பந்தமானதோடு காணப்பட்டோம். அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாததோடு தாங்கள் காணப்படுகிறதாக நடிக்கிறார்கள், சந்தோஷத்தை போல காண்பிக்கிறார்கள், என்னெல்லாம் செய்து தாங்கள் ரொம்ப விசேஷமான நிலைமையோட உலகத்தில் காணப்படுகிறதாக தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் அவருடைய நிலைமை என்ன? நிர்பாக்கிய உடையவனாக இருந்து கொண்டே இருக்கிறார். நிர்பாக்கிய உடையவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும், வாசியப்பா, நீ நிர்பாக்கிய உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியறதில்லை. அவன் இவைகளை குறித்து அறிவற்றவனாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆகினாலே இவருடைய நிலைமை என்ன? தன்னை வெறும் நிர்பந்தமான நிலைமையோடு
நிறுத்திக் கொண்டு தன்னை வெளிப்படுத்துறதோ மகா மேன்மையான நிலைமையோடு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். உள்ளார நிலைமையிலே யதார்த்தமா அவனை கவனிக்கும் போது அவனுக்கு சந்தோஷமே கிடையாது, ஆறுதலே கிடையாது, சமாதானமே கிடையாது. பலவிதமான பயம், பலவிதமான நடுக்கம், கவலை மேல் கவலை, வேதனை மேல் வேதனை, இவ்விதமான பல கஷ்டத்தினால் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாவத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு தான் என்ன இயேசு கிறிஸ்து அவதாரத்தில் என்ன வந்திருக்கிறது? மிகுந்த சந்தோஷம். இவ்விதமான சங்கடத்தோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு மனுஷன் கஷ்டப்பட்டு உலகத்துல வாழ்நாளை கழிக்கிறதுக்காக ஒருவனின் தேவன் சிருஷ்டிக்கவும் இல்லை. செம்மையானவனாக உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள், செம்மையானவனாகவே தேவன் மனுமக்களை சிருஷ்டித்தார். செம்மையானவனாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் என்னை தான் சாத்தானுடைய பக்கம் நின்று அநேக உபாயதந்திரத்தை தேடிக்கொண்டார்கள். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாயதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களோ அநேக உபாயதந்திரங்களை தேடி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். செம்மையானவர்களாக உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் அநேக உபாயதந்திரங்களை தேடி சாத்தானுடைய பக்கம் நின்று தங்களுக்கு இருந்த சகல மகிமையான பாக்கியங்களையும் நஷ்டப்படுத்தி இழந்தார்கள். ஒன்றியில்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். உலகத்துல வேண்டுமானால் 1000 ஏக்கர் அவனை சொத்து இருந்தாலும் சரி, வேதத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறான், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதும் அவன் விலைக்கு வாங்கி கொண்டாலும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு காணப்படாத மனுஷன் பயங்கரமான தரித்திரனும் ஒன்று இல்லாத நிர்வாணியமாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்துல காணப்படுகிற சொத்து சுதந்திரம் அத்தனையும் ஒரு நாள் மனுஷனை கைவிடு என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். கண்ணால கண்டு கொண்டு இருக்கிறதான விஷயம் தான். எல்லாரும் கண்ணால கண்டு கொண்டே இருக்கிற ஒரு காரியம். எவ்வளவு சொத்து இருந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும், எவ்வளவு சம்பத்து இருந்தாலும், எவ்வளவு என்னென்ன உலக பிரகாரமான நிலையிலே அவனுக்கு காணப்பட்டாலும் ஒரு நாள் எல்லாம் அவனை கைவிடும். ஒன்று அற்றவனாக, சும்மா தன்னம் தனித்தவனாக அவன் சும்மா வெறும் கையனாக புறப்பட்டு போக வேண்டியிருக்கிறான். ஒன்று அற்றவன். அதே சமயத்தில் தெய்வீக ஆசீர்வாதத்தை சொந்தமாய் கொண்டு உலகத்தில் காணப்படுகிறவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்வது. அவன் ஐஸ்வர்யவான், தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான், விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான். அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறான், தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அவன் குறைவற்றவனா இருக்கிறான். ஒருபோது அவனை விட்டு நீங்கி போகாத நல்ல பங்கு, எடுபடாத அழியாத சொத்து சுதந்திரம் சம்பத்து ஐஸ்வர்யம் அவனிடத்தில் எப்போது இருந்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கும் போது இருந்து கொண்டிருக்கிற மாத்திரமல்ல, உலகத்தோடு அவன் பிரிந்து போனாலும் அந்த ஐஸ்வர்யம் அவனை விட்டு ஒருபோது நீங்கிறதே இல்லை. அவன் தான் இப்படிப்பட்டவனா இருப்பான், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பான். 1 தெசலோனிக்கேயர் 5:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சித்தம் தீர்மானம் என்ன? எப்பொழுதும் மனுஷர்கள் சந்தோஷமா இருக்க வேணும். அதற்காக மனுக்குல தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் மனுக்குலங்கள் இப்போது வெறும் சங்கடத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மனுஷன தேவன் மிகவும் விசேஷமாக சிருஷ்டித்து மிகவும் விசேஷமான ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவனை குறித்து வேதம் என்ன சொல்றது? அவன் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்றார். பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டவன் மனுஷன். மனுஷனை குறித்து மனுஷன் தெரியாது. போது மூக்கும் கண்ணும் நாக்கு இருக்கிறதெல்லாம் மனுஷன் என்று எண்ணுகிறான். மனுஷன் மூக்கும் கண்ணும் நாக்கு இருந்த உடனே அவன் மனுஷன் என்று எண்ணுகிறான். கையும் காலும் கண்ணும் மூக்கு இருந்து மனுஷனை போல புசித்து குடித்துக் கொண்டு நடக்கிறவனே மனுஷன் என்று மனுஷன் எண்ணுகிறார்கள். ஆனால் மனுஷன் என்றால் யாரு? மனுஷன் அனுபவம் என்ன? மனுஷன் எவ்விதமான அனுபவத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவன். 139 சங்கீதம் 14 வாசியங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். மனுஷன் எப்படிப்பட்டவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான்? மனுஷன் தேவன் எவ்விதமான அனுபவத்தோடு சிருஷ்டித்து வைத்திருந்தான்? பிரமிக்கத்தக்க அதிசயமானவனாக உண்டாக்கப்பட்டவன் மனுஷன். பிரமிக்கத்தக்க அதிசயமானவனாக தேவன் மனுஷனை உண்டாக்கி அவிதமான விசேஷமான மகிமையான ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அடுத்த வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அடுத்த வசனம் வெளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவன் மனுஷன். நல்ல விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவன் மனுஷன். உலகத்துல எத்தனையோ சிருஷ்டிகள் இருக்கிறது. எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக மிகவும் விசேஷமாக மிகவும் மகிமையாக பிரமிக்கத்தக்க அதிசயமானவனாக விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டவன் மனுஷன்.
சகல சிருஷ்டிகளை பார்க்கலாம் இவ்விதமான மிகவும் 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 விசேஷமான நிலைமையோடு மனுக்குலத்தை தேவன் சிருஷ்டித்து அவ்விதமான ஸ்தானத்திலே மனுஷனை வைத்திருந்தார். வாசி. நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வடமையிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உலகத்தை உண்டாக்குறது முன்னே, மனுஷனை உண்டாக்குறது முன்னே, உலகத்தை உண்டாக்குறது முன்னே மனுஷன் தேவனுடைய புஸ்தகத்திலே, தெய்வ சன்னிதானத்திலே, தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தார். மனுஷன் யாருன்னு தெரியாது. மனுஷன் யாரு? யோபத்துல தேவன் ஒரு கேள்வி கேட்டார். நான் உலகத்தை உண்டாக்கும் போது எங்க இருந்தாய்? நீ அறிவாளியானா சொல்லு என்று கேட்டார் கர்த்தர். யோபத்துல 38 தானா? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதில் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. போதும். அது தேவன் தான் சொல்லணும் எங்க இருந்தான் என்று. மனுஷன் யோபு அல்லது மனுஷன் எங்கே இருந்தவன்? சும்மா ஏதோ எதெல்லாமோ சொல்லுகிறான். மனுஷன் சொல்லுகிறவன் என்னெல்லாமோ சொல்லுகிறான். வாயில வந்தெல்லாம் உலகிறான். என்னமோ தன்னை ஒரு ஞானி என்று எண்ணி இந்த பைத்தியக்காரனை போல என்னெல்லாமோ செய்து கொண்டு பேசிக்கொண்டு நடக்கிறான் மனுஷன் என்றால் யாரு? மனுஷன் அனுபவம் என்ன? மனுஷனுடைய அனுபவம் என்ன? மனுஷனை உண்டாக்குறது முன்னே, உலகத்தை உண்டாக்குறது முன்னே மனுஷன் எங்கே இருந்தான்? மனுஷன் எவ்விதமான விசேஷமான அனுபவத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை கவனித்து பாருங்கள். மனுஷனை உண்டாக்குறது முன்னே, உலகத்தை உண்டாக்குறது முன்னே மனுஷன் தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தான். எவ்விதமான உறுப்புகளோடு, எவ்விதமான அனுபவத்தோடு, எவ்விதமான சாயலோடு மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்றான பிரமாணம் தேவ சன்னிதானத்திலே எழுதப்பட்டிருந்தது. பிரமாணம் தெய்வ சன்னிதானத்திலே பிரமாணம் எழுதப்பட்டிருந்தது. மனுஷனை குறித்தான பிரமாணம். எவ்விதமான அனுபவத்தோடு மனுஷனை உண்டாக்க வேணும், உருவாக்க வேணும். என்னென்ன உறுப்புகளோடு அவனை சிருஷ்டிக்க வேணும், உருவாக்க வேணும். எந்த சமயத்தில் அவனை உருவாக்க வேணும், சிருஷ்டிக்க வேணும் என்றெல்லாம் தெய்வ சன்னிதானத்திலே தேவனுடைய புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருந்தது. வாசி 15 நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் சகல அவயவங்களையும் குறித்தான பிரமாணம். அதை எப்போது, எந்த நாளிலே, எந்த காலத்திலே அதை தேவன் சிருஷ்டிக்க வேண்டும் என்றான அந்த நாளை குறித்தான பிரமாணம் கூட எழுதப்பட்டிருந்தது. வாசி. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். இவ்விதமாக மனுஷன் தேவ சன்னிதானத்திலே தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தவன். எவ்விதமாக மனுஷனை சிருஷ்டிக்க வேண்டும் என்றும், எவ்விதமான உறுப்புகளோடு மனுஷன் உருவாக்கி நிலைப்படுத்த வேண்டும் என்றும், எந்த காலத்திலே, எந்த நாளிலே, எந்த சமயத்தில் அவனை உருவாக்க வேண்டும், சிருஷ்டிக்க வேண்டும் என்றும் இவன் எல்லாவற்றையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருந்தார். தேவலோகத்திலே, தெய்வ சன்னிதானத்திலே தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது மனுஷனை குறித்து. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. இதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை குறித்து பேச சமயம் இல்லை. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. இவ்விதமாக சகல சிருஷ்டிக்கும் மேலாக மிகவும் விசேஷமாக மிகவும் மகிமையாக சிருஷ்டிக்கப்பட்டவன் மனுஷன். அவ்விதமான ஸ்தானத்திலே மனுஷனை சிருஷ்டித்து வைத்தார். அப்போது தேவன் மனுஷனுக்கு என்ன பெயர் கொடுத்தார்? மனுஷன் என்றும் ஆதாம் என்றும் பெயர் கொடுத்தார். மனுஷன், ஆதாம், மனுஷி, ஏவாள். மனுஷன் என்றும் ஆதாம் என்றும் தேவன் மனுஷனுக்கு பெயர் கொடுத்திருந்தார். 8 முதல் 8 முடியாது. மனுஷன் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தான் மனுஷன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகல சிருஷ்டிகளின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்திருந்தார். ராஜாவாக அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். பிறகு சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மத்தியில். இப்போது காட்டு மிருகங்கள் கண்டாக்க ஒரே ஓட்டமா, காட்டு பூச்சை கண்டாலும் போதும், ஒண்ணு போடும். இவன் தான் மனுஷனா? இவன் தானா மனுஷன்? இவன் தானா மனுஷன்? காட்டு பூனை கண்டா போதும், ஓடி தப்ப வேண்டிதான். இவன் தானா மனுஷன்?
காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சகல சுற்றியலும் அவனுடைய பார்த்து கீழே இருந்தது. அவனை அதை ஆளும் அதிகாரியாக அரசனாக தேவன் அவனை கருத்தினால் மகிமையினாலும் முடிசூட்டி கிரீடம் வைத்து அவனை வைத்திருந்தான். வாசி. ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினேன். எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். ஆடு மாடுகளையும் ஆடும் சில ஆட்களை விரட்டி போட்டு குத்தி கொண்டு போடும். இந்த ஆடு ஆண் ஆடு அல்லது கிடாய் கடா கடா தான் வளர்க்கிற மாடு அவரை இடித்து குத்தி கொண்டு போடு வளர்க்கிற மாடு. அதே சமயத்துல மனுஷனுடைய நோம் என்ன? காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் மற்றும் சகல பிராணிகளும் அவனுக்கு கீழா இருந்தது. அவன் எதை சொல்லுறானோ அதை அப்படியே அது கேட்டு கொடுத்தது. அவனை பயப்படும் பயத்தோடு அச்சத்தோடு காணப்பட்டது. அவன் சகல சிட்டிகளுக்கும் அதிகாரியாக அரசனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருந்தான். பெரிய அரசனாக சகல சிட்டிகளுக்கும் மேலானவனாக அவைகளை ஆளுகை செய்யும் அதிகாரியாக தேவனால ஏற்படுத்தப்பட்டிருந்தான் மனுஷன். இவன் தான் மனுஷன். இவன் தான் மனுஷன். தூக்க பாம்பை கண்டு ஓடுகிறதும் சில பாம்புகளை கண்டு மனுஷன் ஓடி விழுந்து கையங்காலும் அடர்ந்து முறிந்து, யானை கண்டு ஓட்டம், கரடியை கண்டு ஓட்டம், யானை கண்டு ஓடுகிறான் மனுஷன், கரடியை கண்டு ஓடுகிறான், சகல பிராணிகளை கண்டு ஓடுகிறான். அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக 10-30 வருஷத்துக்கு முன்னதாக 10-25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ள இருக்கிறேன். மைசூர் வனாந்தர வழியாக மந்திரி வனாந்தரத்தை பார்க்க போனாராம். அந்த ரூட் வந்து அந்த வனத்தினோடு தொட்டு தான் போறது. மைசூர் நீலகிரி போற ரூட், மைசூர்ல இருந்து நீலகிரிக்கு போகிற ரூட்டு, உதயமண்டலம் ஊட்டிக்கு போகிற ரூட்டு அந்த வனாந்தரத்தை தொட்டு தான் போறது. ஒரு சைடு வனம் தான். மந்திரி ஜீப்ல ஏறி வனாந்தரத்தை பார்க்க போனார். போகிற போது என்ன வந்தது? ஒரு யானை நின்றது. இவர் ஜீப்ல இருந்து இறங்கி, டிரைவர் எப்படி என்னமோ ஜீப்ல இருந்து ஒண்ணு, அது நல்ல காரியமானது. ஜீப்ல இருந்து இறங்கி பதுக்க வனத்துக்குள்ள போய் எட்டி பார்க்க போனார். அப்போது ஒரு யானை நின்றது, ஒரு கொம்பன் யானை. யானை சாடி விரட்டுறது. யாருடைய வகை? அவருடைய வகை. அந்த மந்திரிக வகை. அது அரசாங்கத்தோட வகை, மந்திரியோட வகை என்று சொல்லுகிறார். யானை சீறிக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு விரட்டாரு. உடனே மந்திரி சத்தம் போட்டார் டிரைவரை நோக்கி. உடனே டிரைவர் சொன்னது, சீக்கிரம் வந்துருங்க, நான் எனக்கு வர முடியாது, வந்தாக்க ஆபத்து, ஜீப்ல வந்து சீக்கிரம் ஏறிடுங்க சொல்லி நான் சாவி கொடுத்தெல்லாம் வச்சுக்கிடுறேன். இவன் உடனே அந்த ஜீப்பை எல்லாம் சாவி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஜீப்பு கிட்ட வந்ததும் டிரைவர் கையை போட்டு மந்திரியை அவனுக்கு சகாயத்தோடு கூட பலிச்சு இழுத்து ஜீப்ல போட்டதும் ஜீப் எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டம். யாரை கொஞ்சம் தூரம் விரட்டுறதான். எப்படி ஜீப்பு ஆனதுனால இப்படி கிடைக்காம, யானை இப்படி கிடைக்காம தப்பி விட்டாரு. இவரை சொல்லுறது யானை அவருடையது அல்ல, தேவனுடைய சிட்டி. சகலவும் அவருடைய மனுஷனாக, அவருடையவனாக, அவருடைய பிள்ளையாக எவன் காணப்படுகிறானோ அவனுக்கு கீழ்ப்படியும். அவனுடைய வகையை தான் அது. அது அவனுடைய வகையை தான். எந்த காட்டு மிருகமானாலும், எந்த நாட்டு மிருகமானாலும், எந்த துஷ்ட மிருகமானாலும், எதானாலும் அது அவனுக்கு சரியா கீழ்ப்படியும், பயப்படும், ஒன்று செய்யாதவன். அவன் தான் மனுஷன். மனுஷன் யாருன்னு கண்டுபிடித்து. ஒரு மனுஷன் ஒரு ஊர்ல இருந்தால் அந்த ஊர்ல எந்த காட்டு மிருகம் வந்து அந்த ஊர்ல உள்ள ஆட்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் அந்த ஊருக்கு பாதுகாவலாக ஏற்படுத்தப்பட்டவன் அந்த மனுஷன் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரன். அந்த மனுஷன் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த ஆத்மாவுக்கு, அந்த ஊருக்காக மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாக உலகம் முழுவதிலும் காணப்படுகிற ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக, காவல்காரனாகவும் உத்தரவாதியாகவும் ஏற்படுத்தப்பட்டவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் எந்த ஊர்ல எங்க இருக்கிறானோ அங்க எந்த விதமான மிருகம் வந்தாங்க ஒருவரை சேதப்படுத்த முடியாது. அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரு யானை கலைந்து வந்தாவது, எந்த ஜனங்களையாவது, எந்த யாரையை, ஒரு ஆத்மாவையாவது, ஒரு குழந்தையாவது, பெரியவனையா சரி ஆனா சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன். பல தடவை பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் அனுபவம் என்ன, அவனுடைய உத்தரவாதம் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன. எந்த யானையா இருந்தாலும், மதம் பொட்டி வந்தாலும் சரி, அது எந்த கோபத்தோடு வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கிறானா?
போய் ஒரு பொச்சை கயிறுல கட்டி போடுவான். அவன் தான் கர்த்தரை ஊழியக்காரன் அனுபவம். அது ஒரு பொச்சை கயிறு ஆடை கட்டி போடுறா. ஒரு பொச்சை கயிறை எடுத்து ஏசுநாமத்தில் நில்லுன்னு சொன்னா நிற்கும். அதை ஒரு பொச்சை கயிறை கட்டி கழுத்துல ஒரு பொச்சை கயிறை கட்டி ஒரு வாழை இலையோ ஒரு பூச்செடியில கட்டி போட்டாலும் அங்க நிற்கும். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. கட்டி போட அவர் சும்மா நிற்கும். சும்மா அதுல நில்லு. ஒரு தொந்தரவு பண்ணா என்றா யாரையும் தொந்தரவு பண்ணப்படா. அதுல சும்மா நில்லு. நீ தேவடைய சிட்டு மனுக்குள்ள தேவடைய சிட்டு அழிக்காதே, தொடாதே. அங்கே சும்மா நில் என்றால் அங்க நிற்காது. அவன் தான் கர்த்தரை ஊழியக்காரன். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. கர்த்தரை ஊழியக்காரனும் மனுஷனும் ஒரு விசுவாசியா இருக்கிறான். ஒரு விசுவாசி என்ற அனுபவத்தில் இருக்கிறவன் மனுஷன் என்ற அனுபவத்தை பெற்றானா சகல மிருகங்களும் துஷ்ட மிருகமாவது காட்டு மிருகமாவது ஊரும் பிராணிகள் பாம்பு மற்றும் என்னென்ன விஷச்சந்துகளாவது மற்றும் பிராணிகளாவது காணப்படுகிற அத்தனை அவனுக்கு கீழ்ப்படியும். அவனுக்கு பயப்படும். அவனை சிநேகிக்கும். இவனும் அவைகளை சிநேகிக்கிறவன் இருக்கிறான். அவைகளும் இவனை சிநேகிக்கும். பரஸ்பர சிநேகம். ஆதியிலே மனுஷனுக்கும் மற்ற சிருஷ்டிகளுக்கும் பரஸ்பர சிநேகம் தான். ஒன்றுக்கு ஒன்று சேதப்படுத்தும் அனுபவம் எந்த சிருஷ்டியும் கிடையாது. மனுஷனத்திலும் கிடையாது, மற்ற சிருஷ்டிகளும் கிடையாது. ஏன்? பரஸ்பர சிநேகம், தெய்வீக சிநேகம். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாது. தேவன் அவனை அரசனாக ஏற்படுத்தி அதற்கேற்ற நல்ல கிரீடத்தை அவனுக்கு சூட்டி அவனை ஏற்படுத்தி அவிதமான ஸ்தானத்தில் வைத்தார். அவன் தான் மனுஷன். மனுஷன் என்றால் அவன் தான். வாசி 8ஆம் சங்கீதம் 4 முதல் 8 வரை. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அவருடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காற்று மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மகிமையினால கருத்தினால் அவனை முடிசூட்டி ஒரு நல்ல விசேஷமான அரசனாக கிரீடத்தை வைத்து அவைகளை சகலவற்றையும் சகல சுற்றிகளையும் ஆண்டு கொள்ளும்படியான ஸ்தானத்திலே அவனை ஏற்படுத்தி வைத்தார். அவன் மனுஷன். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. நான் சொல்றது பேச்சுவார்த்தை வடக்க ஒரு பெரிய அடவியில ஜெபம் பண்ண முடியாம போயிருந்தேன். நான் இங்கே இருந்து என்னுடைய உடனே வழிகாட்டுதல் சொல்லி கொண்டு போனது 40 நாள் கழிந்த பிறகு வருவேன். அதுவரை யாரும் தேடக்கூடாது, ஒன்றுக்கு பயப்படக்கூடாது. எனக்கு அதை ஜெபித்துக் கொள்ளும். எனக்கு அப்படி ஏதாவது பசி வந்தால், ரொம்ப பசியினால கஷ்டம் ஏதாவது ஏற்படுமானால் கர்த்தர் எனக்கு மிருகங்களை கொண்டு ஆதாரம் தருவா சாப்பிடுவேன். அங்க உள்ள தண்ணியை சாப்பிட்டு கொண்டு அங்கே இருப்பேன். அது போதானது. அதற்கப்புறம் ஏதாவது ஆகாரம் எனக்கு வேணும் என்று அவசியப்பட்டா கர்த்தர் தருவார். எப்படி தருவார்? மிருகத்தை கொண்டு தருவார். மிருகத்தை கொண்டு என்ன ஆகாரம் தருவார்? இறைச்சி தருவார். இறைச்சி சாப்பிட மாட்டீங்களே, கர்த்தர் தருகிறது நன்றாயிருக்கு. கர்த்தர் எனக்கு தருகிறது அப்படி அவர் தருகிறது நன்றாயிருக்கு. சாப்பிடுவோம். மிருகம் கடிச்சு கண்டவா கொண்டு வரும் பச்சை இறைச்சி. ஆண்டவர் தருகிறதுனால ரொம்ப நன்றா இருக்குன்னு சாப்பிடுவேன். அவசியப்பட்டா தருவார், சாப்பிடுவேன். நன்றா இருக்கு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேற ஏதாவது நிறைய ஆகாரங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறது, அதை தந்தா அதை சாப்பிடுவேன். ஏதாவது எனக்கு அவசியப்பட்டால் மிருகத்தை கொண்டு எனக்கு ஆகாரம் தேவன் தருவார், சாப்பிடுவேன். இல்லாவிட்டால் அவசியம் இல்லாவிட்டால் சும்மா இருப்பேன். தண்ணியை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். பிறகு 40 நாள் கழிந்து கொண்டு வந்துடுவேன். ஒருவரும் கவலைப்படக்கூடாது. மகிமை, துதியான மகிமை. அடுத்தபடியா சொன்னேன், அப்படி ரொம்ப சிகனம் ஏற்பட்டு போகுமானால் இந்த கிடாவுக்கு சைஸ்ல உள்ள யானைகளோட சின்ன சைஸ் யானைகள், கல்யாணை என்று பேரு. கல்யாணை என்று ஒரு சைஸ் யானை உண்டு. இந்த கிடாவுக்கு சைஸ்ல இருக்கும். பெரிய கிடாவுக்கு அவ்வளவுதான் இருக்கும். அந்த ஒரு யானையில யாரி வந்துடுவேன். ஏறம் இறங்குவல ரொம்ப லெகுவான யானை, கல்யாணை. சிறுசா இருக்கும். கிடாவை கூட நல்ல ஒரு கிடாவை கூட கொஞ்சம் கூட பெருசா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு யானையில யாரி வந்து விடுவேன். ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். யானையில யாரி வந்து, யானைக்கு என்னோட எண்ணம், யானையில யாரி போனோம். ஒரு 3-4 நாள் யானைக்கு அங்க யானையை விட்டு நல்ல ஆகாரங்கள்லாம் கொடுத்து விருந்து பண்ணி திரும்ப அனுப்பணும். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. ஒரு வள்ளியை வலித்து யானை கழுத்துல ஒரு பிறவி என்ன ஒரு கயிறு உண்டு, பிறவி கயிறோ பிறவல் கயிறா பட்ட கயிறு என்ன ஒரு பேர் சொல்லுவார்கள். அப்படி போட்டு அது காலு அங்கேயும் மறையாம காலை போட்டு ஒரு இது வேண்டி, ஒரு பேலன்ஸுக்கு வேண்டி அதையும் கழுத்து கட்டி போட்டு
யாரையும் மேல யார் இருந்துட்டா அது பதுக்க கொண்டு வரும். இங்க வந்த பிறகு 2-3 நாள் அதுக்கு சரியான ஆகாரம் விருந்தும் பண்ணி ஆகாரம் கொடுத்து இனி போயிரு, ராத்திரி நல்லா எல்லாரும் உறக்கம், ஊரெல்லாம் உறக்கம் வைத்த பிறகு பதவி சொல்லணும், நீ இனி வந்த வழியே போயிரு, யாரையும் தொந்தரவு பண்ணாரு சொல்லி விட்டுறானா என்று யோசித்தேன். அதை சொல்லவும் செய்து யாவுக்கு மகிமை துதியான மகிமை. 2 நாள் தான் அங்க இருந்தது. 2 நாள் தகைய இருக்கவில்லை. 2வது நாள் சாயங்காலம் பயங்கர அடவி. அங்க ஒன்று தெரியாது, ராத்திரியும் பகலையும் தெரியாது. நாயாட்டுக்காரர்கள் இங்க யாரும் ஒருவர் ஆட்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல என்ன கொண்டு கடவை காட்டி தரணும் என்று சொல்லி காணிக்காரர்களுக்கு ரூபாயும் கொடுத்து காணிக்காரர் பயந்து என்ன கொண்டு விட்டார்கள். ரொம்ப பயந்து காணிக்காரர்களே ரொம்ப பயம். யாவுக்கு மகிமை துதியான மகிமை. காணிக்காரர்கள் சொல்றது கொண்டு எல்லாம் புகையெல்லாம் காட்டி தந்து இந்த வேக ஓலையெல்லாம் வட்டி போட்டு தந்து, இது வேக ஓலையில செதற பிடிச்சாது சாமி மனுஷராச்சா, வேக ஓலையில செதற பிடிச்சாது, அது உண்டான வேக ஓலை வெட்டு தந்தது என்ன சொல்லி ஒன்று கடைசியில சொல்றது காணிக்காரன். சாமி நமக்கு போவோம் வருந்தா, சாமி கூட இருந்தால் கரிஞ்சாத்தி எப்பழும் உண்டு, ஆனை உண்டு, மற்ற மிருகங்களுக்கு எப்பழும் உண்டு, அதுകൊണ്ട് சாமி நமக்கு போவோம் வா வா சாமி, நம்ம போவோமா சாமி வா. நான் சொன்னேன் நான் வரமாட்டேன், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவருடைய சொந்த பிதாவா இருக்கிறார், நீங்களும் அவரை தான் ஆராதிக்க, அதற்க செய்யாம் நமக்கு போவாமா சாமி. பின்ன 2-3 வருஷம் கழிஞ்சு ஒரு வரட்டும் நீங்கள். நான் சொன்ன வர வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், எனக்கா வர வேண்டாம், போயிடணும் சொல்லி அனுப்பி வைத்து 2 நாள் சாயங்காலம் 2வது நாள் சாயங்காலம் சீக்கிரம் புறப்படும் மலமலைக்கு என்று சத்தம் கேட்டு நான் சொல்லுறேன், ஆண்டவரே 40 நாள் நான் ஜெபம் பண்ண வந்து எனக்கு இறங்கணும், எனக்கு இறக்கம் செய்ய வேணும், 40 நாள் ஜெபம் பண்ண முடியாது வந்தவன் எனக்கு இறங்கணும் என்று முதுகுல ஒரு திரும்பினார், ஒரு கரம் வந்து முதுவை பிடிச்ச ஒரு திருமல் தரிப்பு நான் சொல்லி முடியாது. முதுகுல எப்படிதான் திரும்ப முடிஞ்சதோ அது தெரியாது. முதுகுல இப்படி ஒரு கரம் பிடிச்சு ஒரு திருமல், முதுகுல பிடிச்ச பிடியெல்லாம் பார்த்தா ரொம்ப லூசா கிடக்குற மாதிரி முதுகு, ஆனா லூசும் இல்லை, பிசுசா கிடக்குற மாதிரி அந்த கரம் பிடிச்ச பிடி பார்த்தா. நான் ஆண்டவரே சீக்கிரம் புறப்படும் மலமலைக்கு சத்தம். நான் விடுற முழங்காட்டு ஜெபம், ஆண்டவரே நான் 40 நாள் இருக்க வந்தவன் இறங்கணும் என்று. உடனே முதுகுல ஒரு திருமல், இந்த திருமல் வந்து தரிப்பு என்றா சொல்ல முடியாது. அதற்கப்புறம் பயங்கரமான தீயில ஒரு மனுஷன் போட்டா எப்படி இருக்கு அதை விட காரணம். உடனே நான் சொல்லுறேன், ஆண்டவரே நான் உடனே புறப்படுவேன், இன்னும் திரும்பக்கூடாது, நான் உடனே புறப்பட்டுருவேன். அதற்கப்புறம் இந்த தீயில ஒரு மனுஷனை தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அதை விட காரணம். அங்க நிற்க முடியாது. சமக்காலம் அந்த சாமான்கள் எல்லாம் மடக்கி வைக்க நேரம் இல்லை. அடுத்த திருமணம் வந்து 2 பயந்து இன்னும் திரும்ப கூட உடனே போறேன் சொல்லி எல்லாம் வாரி இந்த பைக்குள்ள எல்லாம் வாரி நூத்தி அங்க வைத்து கொண்டு ஓட்டம் ஆரம்பித்து அடுத்த திருமணம் வந்துடப்படாது. இங்க வரும்போது ஏகதேசம் எல்லாம் சாக மதியற்றது. 40 நாள் கழிந்து வருவேன், யாரும் பயப்படப்படாது, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி கொடுங்கள், சந்தோஷங்கள் சொல்லி கொண்டு போனது நான். இங்க எல்லாம் தண்ணி கூட குடிக்காமல் கண்ணெல்லாம் ரத்தம் போல செவத்து என்ன செய்தாரோ தெரியாது. கண்ணெல்லாம் ரத்தம் கட்டி ரத்தம் போல இருக்கிறது. உடனே ஒழிக்க கண்களை கட்டி ரத்தம் போல ஆகி தலையில எண்ணெய் பிள்ளை குளிப்பில்லை தண்ணி குடியில் எல்லாரும் கூடி ஒரே ஜபம், உடனே கொண்டு வாரு கர்த்தாவே உடனே கொண்டு வாரு. ஊருள்ள மற்ற ஆட்கள் சொன்னது இனி இவர் வரமாட்டார் போயிட்டாரு. இதை நம்புறாங்களோ அதுவும் தெரியாது. இனி வனாந்தரத்துல எப்படிப்பட்ட ஆள்கள் வனாந்தரத்துல போனா திரும்ப வரமாட்டாங்க, அங்கே இருந்து கொள்வார்கள் குகையில என்று அநேகர் இப்படி சொன்னார்களாம். எதை நம்புறார்களோ என்னமோ தெரியாது. இங்க வந்து பார்க்கும்போது ஏகதேசம் ஆராட்சியம் கோராட்சியம் ஆயே அப்படி இருக்கு. உடனே கொண்டாரு ஆண்டவரே உடனே கொண்டாரு. தண்ணி குடி இல்லை, தலையில எண்ணெய் தேய்ப்பில்லை, வந்து பார்த்தா பாரிதான். மகிமை துதியான மகிமை. இதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்ததெல்லாம் சொல்ல இப்ப சமயம் இல்லை. இதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறேன், இப்ப இன்னி பேச சமயம். மகிமை துதியான மகிமை. மனுஷன் என்றால்
சகல சிருஷ்டிகளுக்கும் மேலாக மிகவும் விசேஷமாக பிரமிக்கத்தக்க அதிசயமானவனாக விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, சகல சிருஷ்டிகளை ஆளும்படியான அரசனாக தேவனால முடிசூட்டப்பட்டவன். அமிதமான ஸ்தானத்தில் இருந்த காலத்துல அவருக்கு மனுஷன் என்று தேவனால பேர் வந்தது. அதை எல்லாம் இழந்து அவன் நிர்பாக்கியவனாக மகா நிர்பந்தமானவனாக மாறின போது அவனுக்கு அடுத்த பேர் என்ன? மண்ணு. மண்ணு. அடுத்தபடி கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மனுஷனை பார்த்து, நீ மண்ணா இருக்கிறாய். மண்ணு. இப்போது மண்ணு. மண்ணான மனுஷன் என்ன பெயர் இருக்கிறது இவனுக்கு? மண்ணு கர்த்தர் பேர் போட்டார். நீ சங்கீதத்தில் வாசிக்கும் போது மண்ணான மனுஷன், வெறும் மண்ணானான், மண்ணா போனான். சாதாரண பாஷையில மனுஷன் மண்ணா போனான். அந்த நிலைமையில் இருக்கிற மனுஷன் தெய்வீகத்தினால் நிறைக்கப்பட்டவனாக, ஆத்மீய மனுஷனாக, ஆவிக்கிற மனுஷனாக, தெய்வீக மனுஷனாக இருந்த காலத்திலே அவனுக்கு மனுஷன் என்று பெயர். மனுஷனுடைய சரீரத்தை ஒரு நல்ல கூடாரமாக, வீடாக, ஆத்மீய மனுஷனாக, உள்ளார் மனுஷன் தங்கும் ஒரு வாசஸ்தலமாக தேவன் அதை சிருஷ்டித்து அமைத்து மிகவும் விசேஷமான ஒரு வாசஸ்தலமாக உள்ளார் மனுஷன் ஆத்மீகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். உள்ளார் மனுஷனாகி ஆத்மீக மனுஷன், தெய்வீக மனுஷன். அவனுக்கு வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக, கூடாரமாக, ஒரு வீடாகத்தான் தேவன் சரீரத்தை சிருஷ்டித்து ஏற்படுத்தி விசேஷமான ஒரு கூடாரமாக, வீடாக அதை ஆத்மீய மனுஷனை கொடுத்தார். ஆத்மீய மனுஷனாக உள்ளார் மனுஷன் அங்கே வாசம் பண்ணி கொண்டே இருந்தான். அமிதமான நிலைமையோடு காணப்பட்ட காலத்தில் தான் மனுஷன், ஆத்மீய மனுஷனாக உள்ளார் மனுஷன், தெய்வீக மனுஷன், அழியாமுடிவனாக காணப்பட்ட மனுஷன் எப்போது மரித்தானோ அது முதல் மனுஷன் போனான். வெறும் மண் மாத்திரம் இருக்கிறது. மனுஷனுடைய உயிர் போனது, அவன் மரித்தான். ஆத்மீய மனுஷன் வெறும் மண்ணு. இப்போது இருக்கிறது மண்ணு. மனுஷன் மண்ணா போனான், மண்ணான மனுஷனா மாறினான். இதை மெத்துக்கொண்டுதான் என்னெல்லாமோ சொல்லுகிறான் மனுஷன். அதை பற்றி பேச சமயம் இல்லை எனக்கு. மனுஷனுடைய பேச்சுகளை பார்த்தான். இவ்விதமான நிர்பந்தமான நிலைமையோடு காணப்படுகிற மனுஷனுடைய நிலைமை என்ன? சந்தோஷமே கிடையாது. அவன் பரலோகத்தை இழந்தான், பரலோகத்தில் ஆளுகை இழந்தான், மற்ற சகல சௌபாகியத்தை இழந்தான். எல்லாரும் இழந்து கொண்டு நிர்பாக்கிய உடையவனாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். 2 ஆளுக மனுஷனை கொடுத்திருந்தது தேவனாலே, கொடுக்கப்பட்டிருந்தது தேவனாலே. உலகத்திலே காணப்படுகிற அத்தனையும் உலகத்தையும் ஆண்டு பரலோகத்தில் கூட ஆளுகையும் பாக்கி தோட்ட நண்டு உலகம் இவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த உலகத்தையும் ஆண்டு, உலகத்தில் காணப்படுற சகல சிற்றையும் ஆண்டு, உலகத்தையும் ஆண்டு பரலோகத்தில் கூட ஆளுகையும் பாக்கியத்தோடையவனாக 2 ஆளுக உடையவனாக காணப்பட்ட இந்த மனுஷன் இவன் எல்லாவற்றையும் மனுஷன் இழந்து வருவதனாலே சந்தோஷம் அற்றவனாக, சங்கடத்தோடு, துக்கத்தோடு, வியாபனத்தோடு, வேதனையோடு, மகா நிர்பாக்கிய உடையவனாக, நிர்பந்தமானவனாக, ஒன்றில்லாதவனாக, தரித்தனாக, குளிராக, நிர்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிற இதே மறுகுலத்துக்கு மறுபடியும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாத கிறிஸ்து இயேசு உலகத்திலே அவதாரம் எடுத்தார். எல்லாவுக்கு மகிமை, துதியான மகிமை அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றும், அவர் எதற்காக உலகத்தில் அவதாரம் எடுத்தார் என்றும், அதனால மருமக்கள் வந்திருக்கிறார் பாக்கியம் என்ன என்றும் அறியாத மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? பண்டிகை கொண்டாட்டம். பண்டிகை கொண்டாட்டம் எல்லாரும் கொண்டாடுறதுதான். அந்த பண்டிகை குறித்தாவது, ஆட்களை குறித்தாவது வேதம் என்ன சொல்றது? பாவத்தை வைத்துக் கொண்டு அக்கிரமத்தோடு இருந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவதாரத்தை குறித்தான அறிவற்று இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவருடைய அவதாரத்தினால மருமக்கள் வந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்றும் அறியாமல் இன்னும் துணிகரமா பாவத்துல ஜீவிக்கிற மனுஷனுடைய நிலைமை பண்டிகை கொண்டாட்டமாவது, பாட்டுகள் ஓசையாவது ஆபத்தை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபத்து. ஏழை இருக்கிற ஜனங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாலே ஒரு கிறிஸ்துமஸ் முடிந்த உடனே சீட்டு போடுவார்களாம். அடுத்த கிறிஸ்துமஸுக்கு தாராளமாக கொண்டாட முடியாது. நல்லதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவதாரத்தினாலே மனுஷன் வந்திருக்கிறான அழியாமையின் ஆசீர்வாதம் என்ன என்று அறிந்து அதை அடையாமல் வெறும் பாவத்திலிருந்து கொண்டு வெறும் பண்டிகை மாத்திரம் கொண்டாடுகிறதுனால என்ன வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோசின் தீர்க்கதரிசனம் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வருகிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. பாவத்தோடு காணப்படுகிற எந்த மனுஷனுடைய பண்டிகையும் கர்த்தர் பகைத்து அதை வெறுக்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே அது வெறும் அருவருப்பான பண்டிகை கொண்டாட்டமாக காணப்படுகிறது. பாவத்தோடு ஜீவிக்கிற மனுஷனே, இன்னும் ரட்சிக்கப்படாமல் பரிசுத்த அற்ற அனுபவத்தோடு பாவத்திலே துணிகரமா நடந்து பண்டிகை மாத்திரம் கொண்டாடி கொண்டிருக்கிற மனுஷனே, உன்னுடைய நிலைமை என்ன கவனித்துக்கொள், நன்றாக கவனித்துக்கொள்.
பாவத்தோடு காணப்படுகிற காலவராயிரும் ஒரு பண்டிகை கொண்டாட்டம் மாத்திரம் நீ கொண்டாடி கொண்டிருப்பாயானால் அந்த பண்டிகை கர்த்தருக்கு பிரியமானதல்ல. என்ன சொல்கிறார் வாசி? உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் பண்டிகைகள் எல்லாவற்றையும் பகைத்து வெறுக்கிறார். அது அவருக்கு பகையா இருக்கிறது, கர்த்தருக்கு அது பகையா இருக்கிறது, அது அருவருப்பா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது. உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. பிரியமான ஆசரிப்பும் அல்ல, பண்டிகை கொண்டாட்டமும் அல்ல. 23ஆம் வசனம். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றி, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றி, உன் பாட்டுகளின் இரைச்சல் எல்லாம் என்னை விட்டு அகற்று என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வீணையின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன்னுடைய வீணை வாசிப்பும் வேண்டாம், வாத்தி மற்றும் கருவிகளும் வேண்டாம், அந்த சங்கீத போக்கு வேண்டாம், அவிதமான பாட்டு வேண்டாம். நீ பாவத்தில் இருக்கிற காலம் வரையிலும் இது ஒன்றும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். பாவத்தில் இருக்கிற காலம் வரையிலும் எப்போது பாவத்தில் ரட்சிக்கப்பட்டானோ ரொம்ப நல்லது. அந்த சரிகமா பதனியும் அந்த பாட்டும் அந்த சங்கீதமும் சங்கீத கச்சேரியும் அந்த மேள தாளங்களும் அந்த வாத்திய கருவிகளும் எல்லாம் நல்லது. பாட்டுகளின் இறைச்சலை விட்டு அகற்று, வீணின் ஓசையை கேட்க மாட்டேன் கர்த்தர் சொல்கிறார். வாசி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமோசன் தீர்க்க தரிசனம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாக மாற பண்ணி மகா பயங்கர சம்பவிக்க போறது என்பதை மனதில் வைத்துக் கொள். மனது போகாதே. மகா பயங்கரமான தேவமும் வருகிறது முன்னாக பாவத்து ரட்சிக்கப்பட்டு யதார்த்தமான பண்டிகை கொண்டாட்ட உடையவராக காணப்பட வேண்டும். கர்த்தர் மகிமையான பண்டிகை கொண்டாட உனக்கு மனம் உண்டானால் ஆசீர்வாதம், இல்லாட்ட ஆபத்து என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், கவனித்துக் கொள்ளுங்கள். வாசி. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் அறிவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். பயங்கரமான தேவகோபத்தின் மேல் தேவகோபம் வருகிறது முன்னாக அவரவரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யார் என்றும் எதற்காக உலகத்திலே அவதாரம் எடுத்தார் என்றும் அதனால மறுக்கொலத்து வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவை என்றும் அவைகளை அறிந்து கொண்டால் பாக்கியவான்களா இருப்பார்கள். பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவதாரத்தினால் சகல மனுக்குலத்தும் மிகுந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் மனுஷன் என்ன செய்யணும்? இழந்து வர அத்தனை ஆசீர்வாதங்களை மறுபடியும் சொந்தமாக்க வேண்டும். எதையெல்லாம் மனுஷன் இழந்திருக்கிறாரோ அதையெல்லாம் மறுபடியும் அவர் சொந்தமாக்காதிருக்கிற காலம் வரையிலும் அவர் தேவ கோபத்துக்கு ஏதுவானவராக காணப்படுகிறது மாத்திரமில்லை, அவர் எந்த விதமான சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா உன்னதமான தேவன், சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரோடைய தேவன், மகாதேவன். 97ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 97ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிக உயர்ந்தவர். பூமி முழுவதுக்கும் மகா உன்னதமானவராக இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் மகா உயர்ந்தவராக இருக்கிறார் தேவன். உலகம் கொள்ள மாட்டாதவர், வானாதிவாரம் கொள்ள மாட்டாதவராக இருக்கிறார் தேவன். மகா மகிமையானவராக மகா உன்னதமானவராக பார சிங்காசனம் பூமி பாதப்படி என்றார அவ்வளவு மகா ரூபமுடையவராக மகா பெரியவராக இருந்து கொண்டே இருக்கிறார் தேவன். அவ்விதமான தேவன் உலகத்துல ஒரு குழந்தையாக அவதாரம் எடுத்தார். ஒரு குழந்தையாக அவர் அவதாரம் எடுத்தது மாட்டு கொட்டைகள். அந்த மாட்டு கொட்டையும் அந்த புல்லழி எல்லாம் இன்றைய இருந்து கொண்டே இருக்கிறது. பெத்லகேம் ஊரில் போய் பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்தான அந்த மாட்டு கொட்டகையும் அவரை படக்க வைத்திருந்தான அந்த புல்லழி எல்லாம் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. மகிமை, துதியான மகிமை. மிகவும் விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எவ்விதமான கிரியைகள் எல்லாம் நடப்பித்தாரோ அத்தனை இன்றைக்கு அது அடையாளமாகவும் நல்ல சாட்சியாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது. மகிமை, துதியான மகிமை. வாசி. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிக உயர்ந்தவர். 95ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். கர்த்தரே மகாதேவனாயிருக்கிறார், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனாயிருக்கிறார். கர்த்தரே மகாதேவனாயிருக்கிறார், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவாக காணப்படுகிறார். மகா உன்னதமான தேவன், மகா மகிமையான தேவன். இதே தேவன் இவ்விதமான சர்வ வல்லமை சர்வ அதிகாரமுடையவராக காணப்பட்ட தேவன் உலகத்திலே ஒரு குழந்தையாக தம்மை தாமே தாழ்த்தி வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்தார். இவ்விதமான மகா உன்னதமான தேவன்
உலகத்திலே ஒரு குழந்தையாக, ஒரு சிசுவாக, ஒரு குழந்தையாக உலகத்திலே மாட்டு தொழுவிலே அவதாரம் எடுத்தார். தம்மை தாழ்த்தி பெருமையாக்கி அடிமை ரூபத்தோடு உலகத்தில் அவர் காணப்பட காரணம் என்ன தெரியுமா? மனுக்குலங்கள் எழுந்துவனான சகல ஆசுவத்தையும் மனுக்குலத்துக்கு மறுபடியும் சொந்தமாக பார்வற்று கொடுக்கும்படியாக இவ்விதமான அவதாரத்தோடு உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதை குறித்து நீ தாராளம் அறிந்து கொள்ள வேணும். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. விதமான அளவில்லாத ஆசுவாதங்களை மறுபடியும் மனுக்குலங்கள் சொந்தமாகத்தக்கதாக அதற்கென்று தேவன் உலகத்தில் அவதாரம் எடுத்தார். பரலோகத்தை விட்டு வெளியே வந்தார். பரலோகத்தை விட்டு வெளியே வந்த மறுக்குலத்தை மறுபடியும் பரலோக ராஜ்யத்திற்குள் உட்படுத்தும்படியாக, பரலோக ராஜ்யத்தோடு சேர்க்கும்படியாக அதற்காக பரலோக தேவன் பரலோகத்தை விட்டு வெளியே வந்தார். பரலோகத்தை விட்டு கொண்டு வெளியே வந்து விட்டார். பரலோகத்தின் தேவன். 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் பரலோகத்தில் வீற்றிருந்தவர், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பரலோகத்தை விட்டு வெளியே வந்ததான பரலோகத்தை எழுந்து வரான மறுக்குலத்தை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? பரலோகத்தை விட்டு வெளியே வந்தார். மகிமை, துதியான மகிமை. மனுஷனுக்காக பரலோகத்தை விட்டார் தேவன். பரலோகத்தின் தேவன். உலகம் கொள்ள மாட்டா தேவன், பாராதிவாரம் கொள்ள மாட்டா தேவன், சர்வ வல்லமையின் சர்வ அதிகாரியுடையராகிய தேவன் பரலோக ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்தார். பரலோக ராஜ்யத்தை விட்டார். பூலோகத்தில் ஒரு அடிமையன் ரூபடுத்தும் மனுஷ சாயலானார். மகிமை, துதியான மகிமை. பரலோகத்தை விட்டது மாத்திரம் பரலோகத்தை சிங்காதனத்தை விட்டார். மனுஷன் பரலோகத்தை எழுதுகிறாரே, பரலோகத்தோடு வெளியே வந்தார். மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டதாரு, மனுஷன் வைக்கப்பட்டதாரு. சிங்காசனத்தை மனுஷன் விட்டதுனால எழுந்ததுனாலே சிங்காசனத்தை விட்டு வெளியே வந்தார். 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்தரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருந்த தேவன் சிங்காசனத்தை விட்டு கொண்டு வெளியே வந்து விட்டார். மகிமை, துதியான மகிமை. உன்னை பரலோகத்தில் உட்படுத்தும்படியாக பரலோகத்தில் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்துல உன்னை மறுபடியும் உட்கார செய்யும் பாக்கியத்தை உனக்கு கொடுக்கும்படியாக பரலோகத்தை விட்டு பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு வெளியே வந்தார். உனக்கு அதை பற்றி ஏதாவது அறிவு இருக்கிறதா? கோழிய கிடாய வெட்டுகிறதும் பன்றியை பூத்தி போட்டு கொன்று கொண்டாடுகிறதும் அடித்து குடித்து சீர்கடாத அடியும் பிடியும் பல குழப்பங்களை உண்டாக்குறதும் தேவகோகத்தை அதிகமாக சம்பாத்தியப்படுறதும் இது கொண்டாட்டம். இதுதான் கொண்டாட்டம். இதுதான் ஒரு கூட்டத்தினுடைய கொண்டாட்டம். இதுதான கொண்டாட்டம். இதுதான கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய சிங்காசனத்தை குறித்து தானியேல் தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்க வேணும். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அது சக்கரங்கள் எரிகிற நெருப்பா இருக்கிறது. அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பாகவும் சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாக காணப்படுகிறது. மகிமை, துதியான மகிமை. ஆமென். சிங்காசனத்தை விட்டார். மனுக்குலத்தை சிங்காசனத்தில் மறுபடியும் உட்கார செய்யும்படியாக அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது? அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அது சக்கரங்கள் எரிகிற நெருப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மகிமை, துதியான மகிமை. அடுத்தபடியாக என்ன செய்தார்? அவருடைய கிரீடத்தை விட்டார். கிரீடம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே வேண்டி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதி இருந்தது. அநேக கிரீடங்கள் அவருடைய சிரசில் இருந்தன. அவருடைய மகிமையான மகத்தான கிரீடத்தை விட்டார். கிரீடத்தை விட்டுக் கொண்டு அவர் வெளியே வந்து விட்டார். ஏன் கிரீடத்தை விட்டார்? மனுக்குலத்தை மறுபடியும் கிரீடத்தோடு முடிசூட்டும்படியாக, அரசனாக முடிசூட்டப்படும் அனுபவத்தை மறுபடியும் மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படியாக. அரசனாக முடிசூட்டப்பட்ட மனுஷன், கிரீடம் வைக்கப்பட்ட மனுஷன் அதை இழந்ததினாலே மறுபடியும் அவர் அமிதமான அனுபவத்தை, வாக்கியத்தை, அரசனாக மனுக்குலத்தை மறுபடியும் முடிசூட்டும்படியாக
யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடம் இருந்தது. அவைகளை அப்படியே விட்டு கொண்டு ஒரு ஏழையாக, ஒரு அடிமையாக உலகத்திலே துரு அவதாரம் எடுத்தார். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. ஆளுகை விட்டார். சர்வத்தை ஆண்டு கொண்டிருந்தார் தேவன். 103 சங்கீதம் 19 வாசிங்கள். 103 சங்கீதம் 19. சர்வத்தை ஆண்டு கொண்டிருந்தார் மகா மகிமையான தேவன், சர்வ வல்லமை, சர்வ அதிகாரியுடைய தேவன் ஆளையே கூட விட்டார். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. சீக்கிரம் வாசி. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தை ஆளுகிறது. சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருந்தார் மகா மகிமையான தேவன், மகா உன்னதமான தேவன். என்ன செய்தார்? ஆளையே கூட விட்டு விட்டார். ஆளையே விட்டார். அதற்கப்புறம் அவருடைய அதிகாரத்தை விட்டார். 28 அதிகாரம் 18 வசனத்தை வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. அதிகாரத்தை மனுஷன் இழந்ததினாலே அவர் அதிகாரத்தை விட்டுக் கொண்டு எந்த விதமான அதிகாரம் இல்லாதவராகவே உலகத்தில் வெளிப்பட்டார். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. உன்னுடைய அனுபவத்தை சரியான கண்டுபிடித்துக் கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவதாரத்தின் மூலம் உனக்கு விதமான பாக்கியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எவைகளை பெற்றிருக்கிறாய், எவைகளை நீ பெற்றுக் கொள்ளா இருக்கிறாய் என்பதை குறித்து சரியானபடி கண்டுபிடித்துக் கொள். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. அடுத்தபடியாக எதை விட்டார் தேவன்? மகிமையை விட்டார். 104 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்கள். மகா மகிமையானவராக காணப்பட்ட தெய்வம், மகா மகிமை நிறைந்தவராக காணப்பட்ட தேவன் அவருடைய மகிமை அப்படியே விட்டு கொண்டு ஒரு ஏழையாக அடிமை ரூபத்தோடு உலகத்தில் அவதாரம் எடுத்தார். 104 சங்கீதம் 1 வசனம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். மகிமையை விட்டார். இழந்து ஒரு மகிமையை மறுபடியும் மறுக்கொடுத்து கொடுக்க முடியாத அவர் மகிமையை விட்டு கொண்டு உலகத்தில் வெளிப்பட்டார். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்தில் மகத்துவத்தை விட்டார். மகா மகத்துவராய் காணப்பட்ட தேவன் மருமக்கள் மகத்துவத்தை இழந்து மகா நற்பொந்தமான தலைமையோடு காணப்பட்டதினாலே மறுக்குலத்துக்கு மறுபடியும் அந்த மகத்துவத்தை அளிக்க முடியாத அவர் தேவன் என்ன செய்தார்? மகத்துவத்தையும் விட்டார். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. அடுத்தபடியாக என்ன செய்தார்? 93 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது பராக்கிரமத்தை விட்டார். பராக்கிரமத்தை கச்சா கட்டி கொண்டிருந்தார் தேவன். மகா பராக்கிரமம் நிறைந்த தேவன், மகா பராக்கிரமம் நிறைந்தவராக காணப்பட்ட தேவன், பராக்கிரமத்தை கச்சையா கட்டி கொண்டிருந்த தேவன் அவர் பராக்கிரமத்தை விட்டார். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. 93 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். யெகோவாவுக்கு மகிமை, துதிகர மகிமை. பராக்கிரமத்தை விட்டு விட்டார். அடுத்தபடியா தேவன் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட்டார்? ஐஸ்வர்யத்திலே சம்பன்ன உடையவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், மகா ஐஸ்வர்ய உடையவர், ஐஸ்வர்ய சம்பன்னராக காணப்பட்ட தேவன். பராக்கிரமத்தை மனுஷன் இழந்து போனதினாலே மறுபடியும் அந்த பராக்கிரமம் மருமகளுக்கு கொடுக்க முடியாது. அவர் பராக்கிரமம் விட்டு கொண்டு ஒரு அடிமை ரூம் எடுத்து மனுஷன் சாயலானார். அடுத்தபடி என்ன? ஐஸ்வர்யத்தை விட்டார். ஐஸ்வர்யம் 2 கொரிந்தியர் 8 வாசியங்கள். 2 கொரிந்தியர் 8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் தமது தரித்திரத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யத்தை அப்படியே விட்டார். மனுக்குலம் இழந்து போனார். ஐஸ்வர்யத்தை மனுக்குலத்தை மறுபடியும் கொடுத்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக அவர் ஐஸ்வர்யத்தை விட்டு கொண்டு தரித்திரராக உலகத்தில் அவதாரம் எடுத்தார். என்ன சொன்னார்? தலசாய்க்கு இடமில்லை, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க இடமற்றவராக தரித்திரராக ஒன்றியலாவராக உலகத்திலே மகா ஐஸ்வர்யத்தோடு காணப்பட்ட தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னராய் காணப்பட்ட தேவன் இவ்விதமான அனுபவத்தோடு உலகத்திலே அவதாரம் எடுக்க காரணம் உன்னை ஐஸ்வர்யவானாக மறுபடியும் மாற்ற முடியாது. ஐஸ்வர்யத்தை, தெய்வீக ஐஸ்வர்யத்தை, அழியாத ஐஸ்வர்யத்தை இழந்து போன உனக்கு மறுபடியும் அதே ஐஸ்வர்யத்தை கொடுத்து அந்த மகிமையான பாக்கியத்தில் மறுபடியும் ஒன்றை நிறுத்த முடியாக அப்படி செய்தார்.
பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. அடுத்தபடியாக தேவன் என்ன செய்தார்? மகா சௌந்தரியமுடைய தேவன் சௌந்தரியத்தை விட்டார். 45வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்கள். 45வது சங்கீதம் 2வது வசனம். எல்லா மனுப்புத்தரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்னதேக்கும் ஆசீர்வதிக்கிறார். மகா சௌந்தரிய உடையவராக காணப்பட்ட தேவன் மகா சௌந்தரிய உடையவர். இன்னும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. சகரியாவின் தீர்க்கதரிசனம், உமது காருண்யம் எத்தனை பெரியது, உமது சௌந்தரியம் எத்தனை பெரியது, உமது காருண்யம் எத்தனை பெரியது, உமது சௌந்தரியம் எத்தனை பெரியது. எத்தனை பெரியது என்றால் அளவிட முடியாத சௌந்தரியம் என்பது. அளவிட முடியாத சௌந்தரியம். சகரியாவின் தீர்க்கதரிசனம் 9வது கடைசி வசனம் வாசிங்கள். சகரியாவின் தீர்க்கதரிசனம் 9வது கடைசி வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. எத்தனை பெரியது போதும். அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது என்றால் அளவிட முடியாத சௌந்தரியம் உடையவர் தேவன். அமிதமான அனுபவத்தோடு காணப்பட்ட தேவன் மகா சௌந்தரிய உடையவராக, அளவிட முடியாத சௌந்தரிய உடையவராக, மகா சௌந்தரிய உடையவராக காணப்பட்ட தேவன் உலகத்திலே சௌந்தரியத்தை எல்லாம் வெற்றி விட்டுக் கொண்டு மனுஷர் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபாய் எல்லாவராக உலகத்தில் அவதாரம் எடுத்தார். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. மருமக்கள் இழந்து போன சௌந்தரியத்தை மறுபடியும் மருமக்களுக்கு கொடுக்க முடியாது. உன்னை இழந்து போன ஐஸ்வர்யத்துல இழந்து போன சௌந்தரியத்தை கொண்டு நிறுத்த முடியாது. இழந்து போன சௌந்தரியத்தை மறுபடியும் கொடுக்க முடியாது. அவர் மகா சௌந்தரிய உடையவராக, அளவிட முடியாத சௌந்தரிய உடையவராக காணப்பட்ட தேவன் அதை விட்டு கொண்டு மனுஷர் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபாய் இல்லாதவராய் உலகத்துல அவதாரம் எடுத்தார். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசனம் 53வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சந்தோஷத்தை விட்டார். அளவிட முடியாத சந்தோஷத்தோடு காணப்பட்ட தேவன் நீ சந்தோஷம் அற்றவராக துக்கம் தெரிந்தவனாக காணப்பட்டதினாலே உனக்காக சந்தோஷத்தை விட்டு கொண்டு உலகத்தை வந்தார். உன்னை இழந்து ஒரு சந்தோஷத்தில் மறுபடியும் நிறுத்த முடியாது. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசனம் 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டப்படப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். துக்கம் நிறைந்தவர் என்றார், சந்தோஷத்தை விட்டார். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. உன்னுடைய அனுபவத்தை சரியான கண்டுபிடித்துக் கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவதாரத்தின் மூலம் நீ இழந்து போனதான சகல ஆசீர்வாதம் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் முழுதுக்குமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் அறிந்து கொள்கிறார்கள் அவைகளை அடைந்து கொள்வார்கள். உன்னுடைய அனுபவம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்ட சொல்லுறியே, உன்னுடைய அனுபவம் என்ன? அதை ரட்சிக்கப்பட்டோர் சொல்லுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோர் சொல்லுகிறார்கள். அனுபவம் என்ன என்று கண்டுபிடித்துக் கொள். அனுபவம் என்ன என்பது சரியான கண்டுபிடிக்கும். அனுபவத்தை கண்டுபிடித்து உடனடியாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஜாக்கிரதையாயிரு. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. உன்னுடைய அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்துக் கொள். பரிபூரணமான ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாய் கொண்டவர்கள் இவ்விதமான சகல ஆசீர்வாதங்களை பெற்று உலகத்தில் வாழ்வார்கள். யார் ரட்சிக்கப்பட்டார்கள்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? பாவத்திலிருந்து போனவர் ரட்சிப்பின் அனுபவத்தை யார் சொந்தமாக்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராக பாவங்களிலிருந்து மருமக்கள் ரட்சித்து இழந்துவரான சகல ஆசீர்வாதங்களை அழிக்க முடியாது, கொடுக்க முடியாது. உலகத்திலே திரு அவதாரம் எடுத்தார். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு என்ற நாமத்துடைய கருத்து அவர் பாவங்களை நீக்கி மருமக்கள் ரட்சிக்கிறவர். இயேசு என்ற நாமத்துடைய கருத்து அர்த்தமே தான். அவர் மறுபுறத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அமிதமான ரட்சிப்பை அழித்து ரட்சிப்பை கொடுத்து இழந்துவரான சகல சௌபாக்கியங்களையும் மருமக்களும் மறுபடி அளிக்க முடியாது. இவ்விதமாக கிறிஸ்து இயேசு அவதாரம் எடுத்தார். சகல ஆசீர்வாதங்களை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பரலோகத்தை விட்டார், உன்னை பரலோக ராஜ்யத்தில் மறுபடியும் கொண்டு சேர்க்க முடியாது. பரலோகத்தில் சிங்காசனத்தை விட்டார், உன்னை பரலோக ராஜ்யத்தில் உன்னுடைய சிங்காசனம் கொண்டு உன்னை உட்கார வைக்க முடியாது. கிரீடத்தை விட்டார், இழந்துவனான கிரீடத்தை மறுபடியும் கொடுக்க முடியாது. ஆளுகையை விட்டார், உனக்கு மறுபடியும் இழந்துவனான ஆளுகையை அளிக்க முடியாது. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அதிகாரத்தை விட்டார், நீ இழந்துவனான அதிகாரத்தை மறுபடியும் உனக்கு அளிக்க முடியாது. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. மகிமையை விட்டார், நீ இழந்துவனான மகிமையை மறுபடியும் உனக்கு அளிக்க முடியாது. மகத்துவத்தை விட்டார், நீ இழந்துவனான மகத்துவத்தை மறுபடியும் உனக்கு கொடுக்க முடியாது. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. பராக்கிரமத்தை விட்டார், நீ இழந்துவனான பராக்கிரமத்தை மறுபடியும் உனக்கு அளிக்க முடியாது. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. ஆவிக்கிற ஜீவிதத்தில் நல்ல பராக்கிரமசாலிகளாய்
உலகத்தில் வாழும்படியாக அப்படி செய்தார். அடுத்தபடியாக ஐஸ்வர்யத்தை விட்டார். மகா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்த தேவன் ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரராக உனக்காக உலகத்தை அவதாரம் எடுத்தார். உன்னை மறுபடியும் ஐஸ்வர்யவானாக்கும்படியாக, இழந்த ஒரு ஐஸ்வர்யத்தை மறுபடியும் கொடுக்க முடியாக, மகா சௌந்தரிய உடையவராக, அளவிட முடியாத சௌந்தரிய உடையவராக காணப்பட்ட தேவன் அவருடைய சௌந்தரியத்தை விட்டார். உன்னை மறுபடியும் மகா விசேஷமான சௌந்தரியத்திலே கொண்டு நிறுத்த முடியாக, இழந்துவரான சௌந்தரியத்தை மறுபடியும் கொடுக்க முடியாக. சந்தோஷத்தை விட்டார். நீ இழந்துவரான சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்க முடியாக. இவ்விதமான அனுபவத்தை யார் அடைந்திருக்கிறார்கள்? அவர்களே கிறிஸ்தவர்கள். இவர்தான் கிறிஸ்தவர்கள். இவ்விதமான அனுபவத்தை அடைந்தவர்களே கிறிஸ்தவர்கள். இதாவுக்கு மகிமை, துதியான மகிமை இல்லையே. இவ்விதமான அனுபவத்தை யார் அடைந்து உலகத்தில் வாழ்கிறார்கள்? இவர்தான் கிறிஸ்தவர்கள். ஆதி மகிமையை மறுபடியும் பெற்றுக் கொண்டவர்கள், மனுஷர்கள் என்றான அனுபவத்தை மறுபடியும் அடைந்து கொண்டவர்கள், தெய்வீக ஐஸ்வர்யத்தினால் நிறைக்கப்பட்டவர்கள், எடுபடாத நல்ல பங்கை அடைந்து கொண்டவர்கள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, மகிமையான பங்கை, அழியாத ஒழியாத ஐஸ்வர்யத்தை மறுபடியும் பெற்றுக் கொண்டு உலகத்தில் வாழ்கிறவர்கள். அளவில்லாத சந்தோஷம், அளவில்லாத மகிழ்ச்சி, ஆனந்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மெய் தேவன் அவர்களும் ஒன்றாய் வாசம் பண்ணுவார்கள். எப்போதும் உலகத்திலே தெய்வத்தோடு வாசம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரி ஆதிசீக்கிரம் வரும்போது விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறது. அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரவராஜ்யத்தில் போய் சதாகாலம் ஆளு செய்யும் பாக்கியத்தையும், அதாவது இவர்கள் அடைந்திருக்கிறதான பாக்கியத்தை அவர்கள் பிரத்யட்சமாக அதை அனுபவிப்பார்கள். இப்போது பெற்றிருக்கிறத அடைந்திருக்கிற பாக்கியத்தை பிரத்யட்சமாக அதை அனுபவிப்பார்கள். அமிதமான பாக்கியத்துக்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் பாடுபட்டார், திரு அவதாரம் எடுத்தார், உனக்காக பாடுபட்டார். இவ்விதமான திரு அவதாரத்தின் மூலம், அவருடைய பாடுகள் மூலம் உனக்கு வந்திருக்கிறது ஆசீர்வாதம் எவை என்று அறிந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஜாக்கிரதையாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. இப்போது கேட்டார சத்தியங்களை விசுவாசித்து உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவசியமோ அதை பெற்றுக்கொள்ள முடியாத விசுவாசத்தோடு யாவரும் ஒருவருடைய ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அன்புக்கு ஆசிரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உமது திரு அவதாரத்து மூலம் மனுமகள் வந்திருக்கிறான ஆசுவாங்கள் குறித்து இன்றைக்கு தெளிவு தொட்டு பரிசுத்தரோடு பேசி அறிவித்தற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. கேட்டார் ஜனங்கள் அத்தனை ஆசுவாங்கள் அடைந்து ஆதி மகிமையோடு உலகத்தில் வாழத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்தை நடப்பித்தலும் ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்கள் அடைந்து கொண்டு ஆதி கிறிஸ்துவ அனுபவத்தோடு உலகத்தில் ஜனங்கள் பிழைக்கத்தக்காக ஜீவிக்கத்தக்கதாக உண்மையை பின்பற்றி உண்மையிலே நிலைத்திருந்து பெரிய ஆயத்தோடு உலகத்தில் வாழத்தக்கதாக யுவராஜமாய் ஏராளமாக பெற்று செல்வமாய் பிழைக்கத்தக்கதாக உண்மை ஜனங்கள் எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. நோயாளி சந்தித்தோம், பேபிசால பாதிக்கப்பட்ட ஜனங்களை சந்தித்தோம், அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்தை நடிப்பித்து சகல கட்டு போன அப்படித்து ஜனங்களை சுத்தமாய் குணமாக்கி தல சோத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தீர்க்காசியம் கட்டலட்டும் உமது நாமத்தை பயப்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே சோதரம் யாவரையும் காத்தணும், வீட்டு போற ஜனங்களை கூடந்து பாதுகாக்கப்படிய கெஞ்சுறோம் பிதாவே. நாளைய தினம் ஜனங்கள் போகிறதான சகல ஜனங்களோடும் உமது விசேஷத்தை பாதுகாப்பு கூட இருக்க கெஞ்சுறோம் பிதாவே. எல்லா ஜனங்களையும் கண்மனை போல பார்த்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்தி வருகிற அன்புக்கு அன்பு செயலுக்காக சோதரம் இன்னும் அதிகமா பார்த்து வழிநடத்தி நாமத்தை அதிகமாக மையப்படுத்த சித்தோடு இருக்கிற அன்புக்காக சோதரிக்கிறோம் பிதாவே. கண்ணரத தூதமாக கொண்டு பாதுகாத்து வருகிற அன்புக்காக அன்பு செயலுக்காக சோதரம் இன்னும் பாதுகாக்க சித்தோடு இருக்கிற அன்புக்காக சோதரம் இன்னும் கண்ணரத தூதமாக அனுப்பி ஜனங்கள் போகிறவர்கள் எல்லா இடத்திலையும் விசேஷத்தை பாதுகாப்பை கட்டளட்டு உமது நாமத்தை மையப்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. சகல ஜனங்களையும் காத்தலும் நாமத்தை பயப்படுத்தலும் சகல ஆபத்து சார தீமைக்கு விலைக்கு பொல்லாவியல் பொல்லா ஜனங்கள் துஷ்ட ஜனங்கள் தீண்டாவோடு பாதுகாத்து விலைக்கு உமது நாமத்தை பயப்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. ஊரும் பிராணிகள் விஷச்சந்தம் மற்ற ஜந்துகளும் பொல்லாவியல் பொல்லா துஷ்ட ஜனங்களும் தீண்டாமல் சுற்றிலும் ஐக்கியம் வந்தாது பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. உமக்குள்ள மறைத்து ரத்தூரம் மறைத்து ஐந்து மறைத்து எல்லாரும் காத்தலும் வியாதி உண்டாகும் அடுக்கணினால் மழையினால் மஞ்சள் மற்ற எந்த காலத்தாலும் இந்த மாதிரி அதுவும் அணுகாபடி எல்லாரும் கண்மணி போல பாதுகாத்து பணியாற்றி நாமத்தை பயப்படுத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சகல பாக்தம் நிறைவேற்றணும், நாமத்தை பயப்படுத்தலும் எப்போதும் கூட இருந்தாலும் திருநாமத்தை மையப்படுத்தலும். இந்த அசுத்தாவினால வஞ்சிக்கப்பட்டு கட்டழிந்து போற ஜனங்கள் எல்லாம் மெய்தேனாய் உண்மை உடனே காணும் அறியும் தகுதாக கிரிசுமுடைய கெஞ்சுறோம் பிதாவே. அப்பா பிதாவே சோதரம் நீர் மாத்திரம் சொந்த தேவனாக சகல மனுக்குலத்துக்கும் சொந்த ரட்சகரா, சொந்த பரியாரியா, சொந்த தேவனா, சொந்த பிதாவா இருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம் பிதாவே. சகலவற்றையும் சட்டித்த சட்டிகர்த்தாவா இருக்கிறதுக்காக சோதரம். பேபி சாசனால வஞ்சிக்கப்பட்டு அசுத்தாவினாலே வஞ்சிக்கப்பட்டு கட்டழிந்து போய் கொண்டிருக்கிறார் மனுக்குலங்கள் உடனடியாக மெய் தேவனாய் உண்மை, சொந்த தேவனாய் உண்மை, சொந்த ரட்சகராய் உண்மை, சொந்த பரியாரியா இருக்கிறவராய் உண்மை, சொந்த பிதாவா இருக்கிற தேவனாய் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக வேறொரு தேவன் இல்லை என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக விசுவாசித்து உண்மையை தொழுது உண்மையை ஆரார் செய்து பாவ சாபத்தில் ரட்சிக்கப்பட்டு உண்மையை பின்பற்றி உமக்கு மைமானவளா வாழ்ந்து வரி கேட்ட ஆயத்தோடு காணப்படத்தக்கதாக உண்மை ஜனங்கள் எல்லாரும் கிருபிச்சும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உலகம் முழுவதுக்காக பாடுபட்டதுக்காக சோத்திரம், உலகம் முழுவதுக்காக அன்புடைய பிதாவே திரு அவதானப்படுத்ததாக சோத்திரம்.
உலகம் முழுதுமாக சகல ஆசிரமங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதா ஸ்தோத்திரம். உலகம் முழுதுமாக மாற்றமில்லாத வாக்குத்தங்களை கட்டளை இருக்கிறதா ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. வாக்குடைய சகல ஆசிரமங்கள் உலகம் முழுவதும் அடைந்து கொடுத்ததாக பெரிய ஆயத்தத்தோடு ஜனங்கள் உலகம் மாறத்ததாக கிருமிச்சு முடிய கெஞ்சிரோம் பலத்துக்கு நம்பித்தலும் உங்க நாமத்தை மயப்படுத்துவோம். மகா பயங்கரவராய் கிருபித்துவம் வெளிப்படுத்தி உங்க நாமத்தை மயப்படுத்த முடிய கெஞ்சிரோம். சகல வாக்குத்தரவற்றில் நாமத்தை மயப்படுத்தி கிருபாரக்கரன் தேவாரும் வேட்புற இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ளப்பரா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம்மை சமரத்தோடு கூட இருப்பதாவே.